ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم أن تعتادوا وتعاونوا على البر والتقوى صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறையான திருமறையில் கூறுகின்றான், அன் தஅதது வ தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையிலும் இறையச்சத்திலும் பயபக்தியிலும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் என்பதாக எல்லாம் உள்ள இறைவன் தன்னுடைய இறை வசனத்தின் வாயிலாக அழகான ஒரு அறிவுரையை நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார். ஒரு முஸ்லிமான சகோதரர் இன்னொரு முஸ்லிமான சகோதரருக்கு எந்த வகையில் உதவியில் இருக்க வேண்டும் என்பதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, உன்னுடைய சகோதரர் ஒரு நெருக்கடியாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் உதவி செய்யுங்க. உங்களுடைய சகோதரர் பசியால் இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க உதவி செய்யுங்க. அதே போன்றுதான் உங்களுடைய சகோதரருக்கு, அதாவது முஸ்லிமான முஃமினான உங்களுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் நன்மையிலும் பயபக்தியிலும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். அப்போ நன்மையான காரியங்கள், நல்ல காரியங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்க. இறையச்சத்தில் நீங்கள் உதவி செய்து கொள்ளுங்கள் என்பதாக ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காண்பிக்கின்றார். இப்ப நன்மையான காரியங்களில் நாம உறுதியா இருக்கிறதும், நன்மையான காரியங்களில மற்றவருக்கு உதவுவதையும் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு செயலாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்றான். எப்பவுமே ஒரு நன்மையான காரியங்கள் நடைபெறுது அப்படின்னு சொன்னா அதை விரும்பக்கூடியவர்களாக நாம இருக்கணும். ஒரு தீமையான காரியங்கள் நடைபெறுது அப்படின்னு சொன்னா அதிலிருந்து ஒதுங்கக்கூடியவர்களாக, அதை வெறுக்கக்கூடியவர்களாக, அதை விட்டு ஒதுங்கி கொள்ளக்கூடியவர்களாக, இல்லைன்னா அந்த தீமையான காரியங்கள் நடைபெறுவதை தடுக்கக்கூடிய நிலையில இருக்கணும். இதுதான் ஈமானினுடைய இறையச்சத்தினுடைய அடையாளம் என்பதாக நம்ம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. ஒரு தவறான ஒரு பாவமான காரியம் நடக்குது அப்படின்னு சொன்னா அதை என்ன செய்யுங்க, நீங்க உங்களால முடிஞ்சுன்னு சொன்னா உங்களுடைய கையால போய் அதை தடுங்க. இல்லைன்னா உங்களுடைய நாவால், உங்களுடைய வார்த்தையால், சொல்லால் அதை போய் தடுத்து நிறுத்துங்க. இல்ல அப்படின்னு சொன்னா உங்களுடைய மனது அளவிலாவது என்ன செய்யுங்க, அந்த தீமையான காரியங்களுக்காக வேண்டி உங்களுடைய மனது அளவிலாவது நீங்கள் அதை வெறுத்து அதுல இருந்து நீங்க ஒதுங்குங்க என்பதாக சொல்வார். அப்போ நன்மையான காரியங்களில் ஈமானினுடைய இறையச்சமான காரியங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும். நன்மையான விஷயத்துல நம்முடைய பாதங்கள் உறுதியாக இருந்தால்தான் நாம மற்றவருக்கு என்ன செய்ய முடியும், நன்மையான நல்ல காரியங்களுக்கு நாம அவரை நன்மையான காரியங்கள் பக்கம் கொண்டு வர்றதுலையும் அதுல நாம அவருக்கு உதவி செய்வதையும் நம்மளால முடியும். அப்போ முதல்ல நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நன்மையான விஷயத்துல நம்முடைய பாதங்கள் உறுதியாக இருக்கணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சஹாபா பெருமக்கள் இந்த நன்மையினுடைய விஷயத்துல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் ஸைத் இப்னு காலித் ஜுஹனி ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில செல்பவர்களுக்கு போருக்கான பயண செலவு, பயண சாதங்கள் உதவுகிறாரோ அவரும் அவருடைய குடும்பமும் போர் செய்த நன்மைக்கு அல்லாஹ் அந்த குடும்பத்திற்கும் அவருக்கும் வழங்குவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரில் இந்த ஹதீஸ் இடம்பெறுது. அப்போ நபி அவர்களிடம் கேட்டதை நபி அவர்களுடைய மறைவுக்கு பின்னும் சஹாபாக்கள் செஞ்சு வந்தாங்க. அதாவது ஒரு போருக்கு போறாங்க, போருக்கு கிளம்புறாங்க. அப்போ அந்த போருக்கு போகும் பொழுது அங்க நிறைய பயண செலவுகள் தேவைப்படும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களால போருக்கு வர முடியல அப்படின்னு சொன்னா, ஏன்னா போர் என்பது அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் செய்யக்கூடிய போர். இது வீணான சண்டை கிடையாது. அவங்க சும்மா வெட்டியா சண்டை போடுறதுக்கு போகல. இல்ல நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு சண்டை போட போகல. இல்ல உன் ஊரு பெருசா என் ஊரு பெருசான்னு சண்டை போடல. இல்ல நீ உன்னுடைய ராஜ்யம் சிறந்ததா எங்களுடைய ராஜ்யம் சிறந்ததா, இல்ல உன் தலைவன் சிறந்தவனா என் தலைவன் சிறந்தவனா, இல்லது உன்னுடைய ஈகோவுக்காக வேண்டியோ அல்லது அந்த நாட்டை கொள்ளடிச்சு இந்த நாட்டுக்கு கொண்டுட்டு வரணும், இந்த மாதிரி எந்த நோக்கத்திற்காக வேண்டியும் போர் என்பது நடைபெறல. இந்த போர் அல்லாஹுவிற்கும் அல்லாஹுவினுடைய எதிரிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற போர்.
அப்ப இது அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த சஹாபா பெருமக்கள் போருக்கு போவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களால போருக்கு வர முடியலன்னா அது எவ்வளவு பெரிய நன்மையான காரியம். அங்க நிறைய செலவுகள் இருக்குல்ல, அந்த பயண செலவுக்கு நீங்க ஏதாவது கொடுங்க, உங்களால முடிஞ்சதை கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அந்த போர் செய்த நன்மையை வழங்குவான் என்பதாக சொன்ன ஒற்ற வார்த்தையில் சஹாபா பெருமக்கள் யாருனாலெல்லாம் போர் செய்ய போக முடியலையோ, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையலையோ, அவங்கெல்லாம் தங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருளாதாரங்களையும் கொண்டு வந்து அப்படியே கொடுத்தாங்க என்பதாக நாம் பார்க்கிறோம். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மறைவுக்கு பின்னாடியும் ஒருவருக்கு ஒருவர் நன்மையான காரியங்களில் உதவி கொள்வதை சஹாபாக்கள் நிறுத்தவே கிடையாது. நன்மையான காரியங்கள் அவங்களும் போட்டி போட்டு செய்வாங்க, அவருடைய சகோதரர்களுக்கும் உதவி செய்வாங்க என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ நன்மையான காரியங்களிலும் ஈமான் பயபக்தியிலும் ஒருவருக்கொருவர் உதவக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ்வினுடைய உதவியை நிச்சயமாக நம்மளால பெற முடியும். அது எப்படி உதவுறது அப்படின்னு சொன்னா சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் தான், அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக நாம மாறும். அது ஒரு உதவிதான். இப்ப அரஃபாவுடைய நோன்பு வருது. இந்த அரஃபாவுடைய நோன்பு வரும் பொழுது நாம என்ன செய்யறோம், நமக்கு தெரியுது அரஃபாவுடைய நோன்பு என்ன, அரஃபாவினுடைய நோன்பினுடைய சிறப்பு என்ன. அரஃபாவினுடைய நோன்பு வைத்தா அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த ஒரு வருடங்கள் நிகழ்ந்த சிறிய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அடுத்த வருடம் அதாவது நிகழ இருக்கக்கூடிய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்பதாக நான் எதிர்பார்க்கிறேன் என்பதாக சொல்றாங்க. மற்றொரு ஹதீஸினுடைய அறிவிப்புல நம்ம பார்க்கிறோம், 2 வருடத்தினுடைய பாவங்கள் என்ன செய்யுது, அரஃபாவுடைய நோன்பு வைப்பவருக்கு மன்னிக்கப்படுது என்பதாக சொல்லப்படுது. மேலும் அரஃபாவுடைய நாளையில அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை, அதிகமான நரகவாதிகளை நரகத்திலிருந்து விடுதலை செய்வதை போன்று எந்த நாளிலும் அல்லாஹ் செஞ்சதில்லை. அப்ப அரஃபாவுடைய நாள் மிக உயர்ந்த முக்கியமான ஒரு நாள். இதை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்ல, இதை போய் நம்முடைய சகோதரர்களுக்கு சொல்லணும், இதை போய் நம்முடைய குடும்பத்துக்கு சொல்லணும், நம்முடைய மனைவிக்கு, குழந்தைகளுக்கு, உறவினர்களுக்கு, உடன் பிறந்தவர்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு இதை ஞாபகப்படுத்தணும். அப்ப அரஃபாவுடைய நாள் வருது, நோன்பு வைங்க. இந்த அரஃபாவுடைய நாளின் நோம்புக்கு இந்த சிறப்பு இருக்குது என்பதாக சொல்வது இருக்குதுல்ல, இது கூட அந்த அலல் பிர்ரி வத்தக்வா, ஒருவருக்கு ஒருவர் நன்மையிலும் பயபக்தியிலும் நீங்கள் ஒருவருக்கு ஒரு உதவி செய்து கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான்ல, இது ஒரு உதவி. இதை சொல்வது ஒரு உதவி. தொழுகைக்காக வேண்டி அழைப்பது, இது போன்ற இபாதத்துகளை ஞாபகப்படுத்துவது, நன்மையான காரியங்களை சொல்லிக் கொடுப்பது கூட ஒரு அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு செய்தியாக நாம் இந்த இறை வசனத்தின் வாயிலாக நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறையச்சத்துல அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அந்த இறையச்சத்துல உதவி செய்து கொள்வதையும் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு செயலாக சொல்றாங்க. இறையச்சத்திலையும் நாம உறுதியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யலாம், மற்றவர்களுக்கு இறையச்சத்தை கொண்டு போய் சேர்க்கலாம். உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்கள், தன்னுடைய மனைவிகளிடம் இறையச்சத்தை எத்தி வைத்துக் கொண்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க, என் மனைவி தானே நபியினுடைய மனைவி, அவங்களுக்கு போய் டெய்லி சொல்லணுங்கிற என்ன அவசியம் இருக்குது, அவங்களுக்கு போய் இவங்க டெய்லி சொல்லணுங்கிற என்ன அவசியம் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய குடும்பத்தார்களிடத்துல இறையச்சத்தை பற்றி சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னுடைய மனைவி இடத்துல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம குடும்பத்துல அப்படி எடுத்து சொல்றோமா அப்படிங்கிறத நம்ம ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். என்னைக்காவது இறையச்சத்தை பத்தி நம்ம குடும்பங்கள்ல நம்ம பேசுறோமா, நம்ம பிள்ளைகளுக்கு சொல்றோமா, மனைவிட்ட சொல்றோமா அப்படின்னு சொன்னா இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய குடும்பத்தார்களிடத்துல, தன்னுடைய மனைவிகளிடத்துல ஈமானை, இறையச்சத்தை எத்தி வைத்துக் கொண்டே இருப்பாங்க. சப்தமிட்டு சிரித்தார்கள் பெருமானாருடைய மனைவி இல்லை. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பயந்து கொள் என்பதாக இறையச்சத்தை எத்தி வைக்கிறார். சப்தமிட்டு சிரித்தாங்க, அல்லாஹ்வை பயந்துக என்பதாக எச்சரித்தாங்க. இது போன்று ஒவ்வொரு காரியங்களிலும் ஈமானோடும் இறையச்சத்தோடும் வாழ்வதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய பிள்ளைகளிடத்துல சொல்லி கொடுத்து வந்தாங்க. எப்படி அல்லாஹ் நன்மையிலும் இறையச்சத்திலும் உதவிக்குங்கன்னு அல்லாஹ் சொல்றானோ, அதே